என்னம்மா இது? என் பேத்திக்கு நடக்கிற ஒரு நல்ல காரியம் இது. லட்சுமி இல்லாம எப்படிமா நடக்கும்? சரிம்மா வா. பாத்தீங்களா பாசம் பொங்கறத. ஓ மை காட், இந்த லக்ஷ்மி என்ன கேலண்டர் மகாலட்சுமியா? என்னம்மா உருகிறார் பாருங்களேன். நம்மளும் தான் இருக்குமே, யாராவது கண்டிக்கிறாங்களா பாத்தியா? சிலதெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். ஏச்சு நீ யார சொல்ற? பாகிஸ்தான் பிரசிடென்ட்ட பத்தி. ஏன் அவருக்கு தான் கொரோனா வந்துருச்சே? ஏன் உங்களை கூப்பிட்டாங்களா மருந்து கொடுக்க? சொன்னா நீ பாட்டுக்கு ஏதோ பேசுறியம்மா. சும்மா இருங்க மாமா. சரி அச்சு. வா பவி. Hey sweetie. Hello. அனிதாம்மா இங்க வா. கீழே போய் லட்சுமி அம்மாவை கையோட கூட்டிக்கிட்டு வா. நீங்க வந்தா தான் சடங்கு நடக்கும்னு அவங்க கிட்ட சொல்லு. சரியா? சரிங்க தாத்தா. ஓடு ஓடு ஓடு. என்னம்மா சரியா? வந்துட்டேன். அனிதா, நீ என்ன இங்க வந்திருக்க? ஃபங்க்ஷன் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? நீங்க ஏமா ஃபங்க்ஷனுக்கு வரல? ப்ளீஸ் வாங்கம்மா. இல்லடா, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. நீ போ, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். இல்லம்மா, நீங்க தான் எனக்கு முதல்ல நலுங்கு வைக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ் எனக்காக வாங்கம்மா. ப்ளீஸ்மா. அது உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நான் அங்கெல்லாம் வரக்கூடாது. அங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, உனக்கு அங்க நல்லபடியா நலங்கு செய்வாங்க. நீ போ. எனக்கு நீங்க வந்து நலங்கு செஞ்சாதாம்மா சந்தோஷமா இருக்கும். என் தாத்தா, என் அம்மா, நான், என் தங்கச்சி எல்லாருக்கும் பிடிச்ச நீங்க இல்லாம எனக்கு எப்படிமா சந்தோஷமா இருக்கும்? ப்ளீஸ்மா, எனக்காக வாங்கம்மா. ப்ளீஸ்மா வாங்கம்மா. வா போலாம். வாங்கம்மா. வாங்கக்கா வாங்க. நீங்க வந்த பிறகுதாம்மா சபையே களை கட்டுது. இப்பதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போங்கம்மா, போய் குழந்தைக்கு சடங்கு பண்ணுங்கம்மா. வாங்கக்கா. தங்கச்சி, இப்பந்தான் அறந்தாங்கி முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. ஆனா சிலர் முகத்துல 5 வாட்ஸ் பல்ப் மினுக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. வந்து நலங்கு வைங்க. ஏன்டா தயங்குற?
தயங்காம போதாயி. ஆ, போ லக்ஷ்மி போ. நல்லா இரு, நல்லா இருமா, நல்லா இரு, எப்பவுமே நல்லா இரு. பவித்ரா இங்க வா, இதை எடுத்து கொடு. வா கொடு, இந்தா. தாவணி பிடிச்சிருக்கா பாரு, உனக்காக நானே போய் செலக்ட் பண்ணி வாங்கினேன். சூப்பரா இருக்கு. பிரதீபா நீங்க வாங்க. மீ எதுக்கு? இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். அதான் பண்ண வேண்டியவங்க பண்ணி முடிச்சிட்டாங்களே, அப்புறம் நான் எதுக்கு? எல்லாம் போதும் போதும். என்னம்மா பிரதீபா, இந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனையோ பேர் குடியிருக்கோம். நம்ம கொஞ்சம் பேர் தான் ஒன்னா கூடி பழகுறோம். ஒரு நல்லது கட்டனா நமக்குள்ள தானமா எல்லாம் செஞ்சுக்கணும். அதை விட்டுப்புட்டு அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு ஏமா பேசிக்கிட்டு? போமா போய் என் பேத்திக்கு சடங்கு பண்ணுமா. இல்ல இல்ல, ஆக்சுவலி நான் கீதா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது நான் ஷாப்பிங் போகணும்னுட்டு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சோ என்ன இப்போ எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்காங்க, அவங்களே பண்ணட்டும். பிரதிபா சாப்பிடாம போறியம்மா? பிரதீபா நில்லுங்க, இருங்க சாப்பிட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மதியானம் செஞ்ச சாப்பாடு எங்க வீட்ல இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. ஓகே? கீதா, அவ போனா போட்டு விடுமா. இங்க நல்ல நிறைஞ்ச மனசுள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு இந்த சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணுதாயி. அர்ச்சனாக்கா நீங்க வாங்க. போச்சு. நல்லா இருடா, நல்லா இரு. வேணா வேணா வேணா, உட்காரு உட்காரு. லக்ஷ்மிகா, நல்ல நாள்னா சுமங்கலிங்க தான் முன்ன நின்று எல்லாம் நடத்தணும்னு நான் நினைக்கலக்கா. நல்ல மனசோடு செய்யறவங்க எல்லாருமே நம்ம வீட்டு மகாலட்சுமி தான்க்கா.
டைம் ஆச்சு, நான் கொஞ்சம் கிளம்பணும். போ. யார் வேணாம்னு சொன்னா? என்ன பண்றீங்க சார்? பார்த்தா தெரியல, போட்டோ எடுக்கிறேன். அதான் எதுக்கு சார்? மேடி, போட்டோகிராஃபி என்னுடைய பேஷன். நான் மட்டும் இந்த ஹாரிஸ் கிச்சன் வைக்காம இருந்தேன்னு வையேன், ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆயிருப்பேன். ஃபுட் போட்டோகிராஃபர், இன்ஃபேக்ட் வெரி குட் போட்டோகிராஃபர். செய்ய வேண்டியதானே சார்? யாரு கைய புடிச்சு தடுத்தாங்க? ஆக்சுவலா யாரும் கையை பிடிச்சி தடுக்கலதான். இருந்தாலும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறது எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா இருந்தது. இப்ப கூட பாரு, ஏதோ ஒரு பத்திரிகையில ரொம்ப மொக்கையா 2 போட்டோ போட்டிருந்தான். அதை பார்த்ததும் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நல்லதா நாம 2 படம் எடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். வித்தியாசமான ஆள் சார் நீங்க. போட்டோகிராஃபில இவ்ளோ ஆசை இருந்தா நல்லதா ஒரு கேமரா வாங்கி விதவிதமா போட்டோ எடுத்து என்ஜாய் பண்ண வேண்டியதானே? நல்ல கேமரா வாங்குறது பெரிய விஷயமே இல்ல மேரி, நாம நினைக்கிறத வாங்கணும். அப்படி என்ன சார் ஊர்ல இல்லாத கேமராவை பார்த்து ஆசைப்பட்டுட்டீங்க? ஒரு காலத்துல ஆசைப்பட்டிருக்கேன், எப்படியாவது கஷ்டப்பட்டு இதோ இந்த கேமராவை வாங்கணும்னு. இதுல படம் எடுத்து புலிட்சர் லெவலுக்கு எல்லாம் போகணும்னு கனவு கண்டிருக்கேன். ஆனா நாம நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்குது? ஆண்டவன் தனியா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறான், அதான் கடைசியில கிளிக் ஆகுது. என்னாச்சு சார்? அடே, இந்த பாரு, இந்த கேமரா பாரு, இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னால நம்பவே முடியல மேடி. சம்பந்தமே இல்லாம நம்ம போட்டோகிராஃபி பத்தி பேசிட்டு இருந்தோம், கேமராவை பத்தி பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த ஆப்ல இந்த கேமரா விலைக்கு வருதுன்னு போட்டிருக்கு பாரு. பாத்து சார், கேமராவை பார்த்தாலே ரொம்ப பழசா இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ண முடியாம போயிட போகுது. யூஸ் பண்றேனா இல்லையாங்கிறதுலாம் விஷயமே இல்ல. கையில 10 காசு இல்லாத நேரத்துல இந்த கேமராவை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா மார்க்கெட்ல இந்த கேமரா கிடையாது. எப்படியாவது இதை நான் வாங்கியே தீருவேன். யார் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாரு. யாரோ திருவேங்கடம்னு பேர் போட்டிருக்கு சார். வேளச்சேரி பக்கத்துல ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ். வெரி குட். நாளைக்கு வேலை இதுல போட்டிருக்கிற இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு என்ன விலைனாலும் பரவாயில்லன்னு இந்த கேமராவை வாங்கியே தீரணும். டே ஹரி, உனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு கலைஞனை யாரோ ஒரு திருவேங்கடம் தட்டி எழுப்பியிருக்காரு. வேட்டைக்கு ரெடி ஆகுடா. என்ன நிக்க மாட்டேங்குது? என்ன ஒண்ணு இல்ல. அதுக்குள்ள விடிஞ்சோ? இல்ல, இன்னும் விடியல. நீங்கள் கடந்து உறங்காம், கடந்து உறங்காம். டைம் என்னப்பா ஆகுது? அது இப்ப எதுக்கு அலாரம் வச்சீங்க? கரும்பும் பிடிச்சோண்டா நீ. அலாரம் வச்சா எல்லாரும் எந்திரிப்பாங்கன்னு தெரியாம தண்ணி அடிக்க போகணும்னு அலாரம் வச்சே. உன் மூளையை கொண்டு போய் மியூசியத்துல தான் வைக்கணும். ஏப்பா கேக்குறல்ல, டைம் என்னாச்சு? அது ஆமா 1:30 மணிதாமா ஆச்சு. நீ போய் கடந்து உறங்க. அறிவு இருக்கு அப்ப உங்களுக்கு? யாராச்சும் நடு ராத்திரியில 1:30 மணிக்கு அலாரம் வைப்பாங்களா? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு குறைச்சு கூடி ஒரு முக்கியமான பணி உண்டு. அதனால அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும்னு நினைச்சேன். அது குறைச்சு கூடி மிஸ் ஆகி. நீ போய் கடந்துறங்க, கடந்துறங்க. அப்படி 1:30 மணிக்கு அப்படி என்ன ஜோலியா இருக்கும்? அது செஞ்சிட்டு வந்து சொல்றேன். அப்பாக்கு வேற என்ன வேலை? வாட்ச்மேன் சிங்காரம் முழிச்சிட்டு இருக்காரா தூங்கிட்டு இருக்காரான்னு செக் பண்றதுதான் வேலை. இன்னைக்கு நேத்தாவா பாக்குறேன், டெய்லி இதே வேலை தாமா நடக்குது. ഇയാളെ കെട്ടിയിട്ട് ഞാൻ പെടുന്ന അവസ്ഥ മോശമായിരിക്കുന്നടി. എടി ദിവ്യേ, നീ പോയി കിടന്ന് ഉറങ്ങിക്കോ. കഷ്ടമുണ്ട് കേട്ടോ.
கொலகார பாவி, இப்படி கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறியே, இதுக்காகத்தான் மாசம் பிறந்தா 15,000 ரூபாய் சொலையா தரோமா நாங்க? ஒன்ன கொசு இல்லடா, நான் தான் அடிச்சேன். எந்திரா. குட் மார்னிங் சார். இது குட் ஈவினிங் சார். இல்ல சார், குட் நைட் சார். சாரி சார், குட் நைட் சார். குட் நைட் சார். ஏண்டா இதுதான் நீ வாட்ச்மேன் வேலை பாக்குற லட்சணமா? ஏண்டா ராஸ்கல், நல்லா மூக்கு புடிக்க தின்னுட்டு தூங்குறதுக்கு இங்க வந்துட வேண்டியது. அப்படி இல்ல சார், இவ்வளவு நேரமா முழிச்சுதான் சார் இருந்தேன். இப்பதான் சார், இப்ப ஜஸ்ட் நவ் சார், ஜஸ்ட் நவ். திருட வந்து லவ்ட்டிட்டு போயிட்டானா நீ காம்பன்சேஷன் கொடுப்பியா, இல்ல உங்க அப்பா வந்து காம்பன்சேஷன் கொடுப்பானா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ டெய்லி தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருக்க. உன்னை வேலை விட்டு தூக்கிட்டு தான் நான் மறுவேலை பார்ப்பேன். நாளைக்கே அசோசியேஷன் மீட்டிங் வைக்கிறேன். அத்தனை பேரையும் நான் கூப்பிடுறேன். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடுறதில்லடா நான் உன்னை. சார் சார் வேணா சார். டியூட்டியாடா பாக்குற டியூட்டி? உன்னையெல்லாம் நான் இவ்வளவு நாளா வேலையில வச்சிருந்தேன் பார், அதுதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. ராஸ்கல். சார் 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 வேணா சார், வேணா சார். சார் சார் பாரதேசி பண்ணாட தூக்கத்தை கெடுத்து விட்டான் பாரு. ஏயா, இப்படி அர்த்த ராத்திரியில நான் தூங்குறேனா இல்லையாங்கிறத நீ தூங்காம கவனிக்கிறதுக்கு நீயே என் டியூட்டியை பார்த்துட்டு போலாம்ல. வந்து சேர்றான் பாரு சாவுகிறாய்க்கு. சே, மனுஷனை சாவடிக்கிறதுக்குனே வர்றான். எல்லாரும் தூங்குறாங்க, என்னைய தவிர. என்னால தூங்க முடியலையே. ஓகே ஓகே. ஏய் மேடி, நீ எப்போ வந்த? எப்பவே வந்துட்டேன் சார். எப்போ வந்துட்டு வெளியில நின்னு போன் பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டோட இம்பார்ட்டன்ட் கால். எங்க சார், எங்கயாவது வெளியே கிளம்புறீங்களா? அடி பாவி, நேத்துக்கு பேசினதெல்லாம் மறந்துட்டியா? முதல்ல அந்த கேமராவை வாங்குறேன், வாங்குனதும் என் ரேஞ்ச் என்னங்கிறது உனக்கே புரியும். நான் சொல்றது என்னைக்கு நீ கேட்டிருக்க? நீ கட்டின பொண்டாட்டி செல்ல பொண்டாட்டின்னு அவ சொல்றது தானே நடக்குது இந்த வீட்ல. அம்மா என்னம்மா நீங்க? என்னைக்கோ ஒரு நாள் நிம்மதியா வெளியில சாப்பிட வந்திருக்கோம், இதை என்ஜாய் பண்ணாம. உங்க அம்மா என்ஜாய் வேற பண்றாங்களாக்கும். இதுக்குதான் இந்த கூட்டணி கருமாந்திரம் வேணான்னு தடப்படா அடிச்சுக்கிட்டேன். ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிருக்கலாம்ல. வணக்கம் சார், வெல்கம் ஹரிஸ் கிச்சன். என்ன சாப்பிடுறீங்க? ஹரிஸ் கிச்சன் டிஃபன் ஐட்டம்ல என்னைக்குமே நெய் பொங்கல் தான் பெஸ்ட். அப்புறம் இடியாப்பம் சொதி ரெண்டும் முடிச்சிட்டு இடம் இருந்தா ஒரு கிச்சடி. ஆமாண்டி, காலங்காத்தால ஒரு பொங்கலை தின்னுட்டு காண்டாமிருக மாதிரி மூச்சை விட்டு படுத்து புரண்டுட்டு இரு. இல்லைன்னா மட்டும் வீட்டு வேலையில நீங்களா பார்க்க போறீங்க? சும்மா இரு. எனக்கு பிடிச்சதை நான் சொன்னேன். உங்களுக்கு 2 இட்லி தான் ஒத்து வரும்னா அதை மட்டும் சாப்பிட்டு பேசாம இருங்க. பாத்தியாடா, ஓ எதிரிலேயே என்ன 2 இட்லி தின்னுட்டு சும்மா இருன்றா உன் பொண்டாட்டி. ஐயோ பாட்டி விடுங்களேன், வீட்டுல தான் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, இங்கேயுமா? ஏப்பா ஆர்டர் எடுப்பா. சொல்லுங்க மேடம். முதல்ல ஆளுக்கு ஒரு பிளேட் இட்லி, அதுக்கப்புறம் ஒரு பூரி செட்டு. நீங்க சொல்லி நான் என்ன சாப்பிடுறது? என்னங்க, நான் சொல்றத ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் சாப்பிடுவேன், இல்லன்னா நான் போறேன். நீங்களாச்சும் உங்க அம்மாவாச்சு. சார் பாவம் சார் இந்த ஆளு. மேடி, நீ ஒரு சின்ன வேலை பண்றியா? சொல்லுங்க. பொண்டாட்டி ஒண்ணுமே சொல்லாத, எப்பவுமே என்னையே அடக்கு. நீ உன் பொண்டாட்டி சொல்றத நாம ஜாயின் போடுவே. நீ உன்கிட்ட நான் பேசல. சைலண்ட் சைலண்ட். குட் மார்னிங் எவரிபடி. சண்டே அவுட்டிங்கா? லெட்ஸ் செலிப்ரேட் தி ஹாலிடே. எங்க ஹோட்டல்ல சமைச்ச எல்லா ஸ்பெஷல் ஐட்டத்தையும் டேஸ்ட் பாருங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே ஜெய், நீ வா. ஓகே போ. என்னவா இருக்கும் எனக்கும் தெரியல. சரி வரட்டும் பார்க்கலாம். கொலகாரி ஆயிடுவோம் பாத்துக்கோ. ப்ளீஸ் 1 மினிட். ஐயோ ரொம்ப பசிக்குதுமா, குடுமா. வெயிட் 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 வெயிட். இன்னைக்கு எங்க ஹோட்டல்ல ஒரு சின்ன கேம் கண்டக்ட் பண்றோம். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதுல 50% தான் நாங்க பில் பண்ணுவோம். 50% தள்ளுபடியா? ஆமா, 50% தான். பை தி வே, நீங்களும் அவங்களும் அம்மா பொண்ணா? என் பொண்ணா இருந்தா இப்படியா இருப்பா? இந்த சூர்பனகையை கட்டிட்டு என் புள்ள படாத பாடுபடுறான். யாரு சூர்பனக? உங்க பிள்ளை பெரிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. மூஞ்சியும் ஆளும்
கல்யாணத்தப்ப ஒரு போட்டோ கூட காட்டாம நேரா பொண்ணு பார்க்க வந்து கடத்திட்டு போன கும்பல் தானே இது. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு இந்த அம்மாவோட நான் தான் மாரடிக்கிறேன். வந்து வாச்சாங்க பாரு எனக்குன்னு. ப்ளீஸ் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. எங்க கேம் என்னன்னா, எங்க ஹோட்டலுக்கு வர மாமியார் மருமக ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டாங்கன்னா பில் அமௌண்ட்ல பாதி தான் வாங்குவோம்.